இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். என்னுடைய தெரிஞ்ச ஒரு தம்பி, சொல்லப்போனால் நாங்கள் சின்ன வயசில் ஒன்றா பூசு உதவி செய்வோம். ஆல்ட்ரு பாய், நல்ல பையன், நல்லா படித்த பையன். அவ்வளோ பக்தியாக இருந்த அந்த பிள்ளைக்கு ஒரு சிறு சறுக்கள். அவருடைய சாவகாசம் சரி கிடையாது. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொஞ்சம் மாறிச்சு. சிறு சிறு தவறு செய்ய ஆரம்பித்தான். வீடு தெரியாமல் ஒரு பொய் சொல்லிட்டு ஒரு சினிமாவுக்கு போகிறது, அது அப்படியே வளர்ந்து ஸ்கூலையே கட்டடிச்சிட்டு சுற்றுறது. சின்ன சின்ன அவங்க அப்பா சொல்லியிருக்காரு என்கிட்ட, அகஸ்டின் இந்த மாதிரி தம்பி பாருப்பா, அந்த மாதிரி சரி சொல்கிறேன்ப்பா. நானும் தப்படி சொல்லிட்டே வேணாம் சொல்லுவேன், கேட்க மாட்டான். சிறு சிறு தவறு என்பது சமீபத்தில் கேள்விப்பட்டேன். அந்த தம்பி சொல்லவே மனசு கஷ்டமாக தான் இருக்குது, சிறையில் இருக்கிறான்னு கேள்விப்பட்டேன். அது ஒரு பெரிய ஒரு தவறு செஞ்சுட்டு சிறையில் இருப்பதாக கேள்விப்பட்டேன். நம்பவே முடியல, என்னால் நம்பவே முடியல. அப்படிப்பட்ட பிள்ளையா சின்ன சின்ன விஷயங்களில் அப்படியே போய் பல தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி பல தீய சவகாசமாக ஆகி குற்றச்செயல்களில் ஈடுபட்டு அந்த பையனுக்கு சிறையில் இருப்பதாக கேள்விப்பட்டேன். சகோதரர்களே, ஒரு சிறு ஒரு 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 நெருப்பு பொறிதான் காட்டையே அழிக்கிறது. அப்படிதானே? 2 மரங்கள் உரசுது, ஒரு சின்ன நெருப்பு பொறிதான் உண்டாகும், அந்த பொறிதான் காட்டையே அழிக்கிறது. சின்ன விஷயந்தான் வளர்ந்து 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 பெருசாகி அது மிக பெரும் ஒரு அழிவை ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட அந்த சின்ன பொறி வருவதற்கு கூட நீங்கள் இடம் கொடுக்காதீங்க என்று ஏசப்பா இன்னைக்கு சொல்றாரு. எதுக்கு சின்ன விஷயத்துக்கு இடம் கொடுக்குற நீ? அதை முளைகளையே கிள்ளி எறி என்று ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு இன்றைய வாசகமும் அப்படித்தான். இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க, தீய எண்ணமே உங்களுக்கு கூடாது. நீங்க தீமை செய்யணும்னு நினைக்காதீங்க, அதற்கான எண்ணத்தையே விட்டு ஒழிச்சிருங்க. எசப்பாடைய வார்த்தை வாசிக்கிற பாருங்களேன். இன்றைய முதல் வாசகம் பாருங்க பார்ப்போம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் தீய நாட்டத்தை கொண்டிருக்காதீர்கள். ஏனென்றால் தீய நாட்டம் கரு கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. தீய எண்ணம், அந்த தீய சிந்தனை, தீய நாட்டம் என்ன பண்ணுதான், அப்படியே கருவில் ஒரு துளி மாதிரி ஒரு ஒரு டிராப் இறங்கி அதுவே வளர்ந்து 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 பாவத்தை பெற்றெடுக்கிறது. எப்படி அந்த தீய நாட்டம் எவ்வளோ பெருசாக பாருங்க. அந்த பாவம், அந்த தீய நாட்டத்தால் உருவான பாவம் எப்படி பாருங்க பார்ப்போம், சாவை விளைவிக்கிறது, உங்களை அழிச்சிடும். எனவே என்ன பண்ணுங்க, தீய நாட்டத்தை விட கொண்டிருக்காதீங்க. நேற்று வாசகம் வாசிச்சோம் இல்லையா, கொலை செய்யாதன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், கோபப்படாதீங்க. கோபம் தான் கொலையில போய் முடியும். பாருங்க பார்ப்போம். உங்க சகோதர சகோதரி வெறுக்கிறது பொய்யன்னு இருக்கும். நான் சொல்றேன், நீ கோவப்படாத. எதுக்கு நீ இந்த கோபம் தான் கொலையில போய் முடியுது. கோபம் கூடாது. அந்த அந்த ஒரு புள்ளியவே நீ அழிச்சுட்டு வச்சுக்குமே, நீ உன் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். ஆண்டோடைய வார்த்தை இது. அதை லட்சதி பாருங்க. இன்னைக்கு நான் சீடர்கள் சொல்ல பாருங்க, சப்பா, அந்த ஏரோதியர் பரிசேயர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து கவனமாயிருங்கள். பெரிய பாத்திரத்தில் மாவு இருக்கும், அதில் சின்ன ஒரு காடின்னு சொல்லிட்டு புளிப்பு போடுவாங்க, மொத்தத்தையும் அது புளிக்க வச்சிடும். சிறு டிராப் தான், எல்லாத்தையும் அது என்ன பண்ணும், தன் வயப்படுத்தி கொள்ளும். பெரிய பாத்திரம் நிறைய பால் இருக்கட்டும், ஒரு துளி விஷம் மொத்தத்தை விஷமாக்கிடும். அந்த ஒரு துளி விஷத்திற்கும் இடம் கொடுக்காதுங்க என்று அவர் சொல்றார். சொல்களே, தீய நாட்டம்தான் மிகப்பெரும் பாவத்தில் கொண்டு முடியும். எனவே தீய நாட்டத்தை முளைகளையே கிள்ளி எறிவோம். அதற்கு ஆண்டவரை ஜெபிப்போம்.
தீய நாட்டமே இல்லாமல் நல்ல பிள்ளைகளாக, ஆண்டவருக்கு பிடித்த பிள்ளைகளாக வாழ நாம் ஜெபிப்போம். அவ்வாறு வாழ்ந்தால் கடவுளுடைய ஆசை நமக்கு குறைவின்றி நிறைவாக கிடைக்கும்.